எப்படி இருக்கீங்க? ஸோ வீக்கெண்ட் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ எங்கள் வீட்டு மார்னிங் தான் நான் இன்றைக்கி காட்ட போகிறேன். இந்த வீடியோ கடைசியில் நான் எங்கள் அம்மா கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். எங்கள் அம்மா என்னை நல்லா மொக்க பண்ணி விட்டுட்டாங்க. காலை ஏஞ்சதும் நான் ஸ்ட்ரெயிட்டாக எங்கள் அம்மா கிட்ட தான் ஓடுவேன், டீ போட்டு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எவ்வளோ பெரிய லக்ஸுரின்னு எனக்கு இப்போ தான் புரியுது. அம்மா சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் மொட்டை மாடிக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, சரி போய் பார்க்கலான்னு கிளம்பிட்டேன். செடிங்கெல்லாம் புல் முளைச்சி மெயின்டெனன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. இதுக்கு மேலே தான் ரெடி பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நம்மளுக்கு யூடியூப்பில் 50 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. இது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, பட் ஸ்டில் எனக்கு ஒரு பெரிய மைல்ஸ்டோன். என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நான் பண்ணுறதும் ஒரு 50 பேருக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சீரியஸாக நான் பாட்டுக்கு அங்கே இருக்க செடியெலாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அங்கே ஒரு பூனைக்குட்டி என்னை ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்துச்சு. சீரியஸாக அந்த பூனைக்குட்டி யாருதுன்னே எனக்கு தெரியல. அதுவும் அது ஒரு பர்ஷியன் கேட்டுன்னு நினைக்கிறேன். அதோட வெரைட்டிலாம் எனக்கு தெரியல, பட் செம க்யூட்டாக இருந்துச்சு. நான் அதை பார்க்காது என்ன அப்படி குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருந்துச்சு. சரி அது கிட்ட போனேன்னா அது ஓடிடுச்சு, என்னை பார்த்து பயந்து. சரி இது கூட விளையாடிட்டு நான் கீழே கிளம்பிட்டேன். யாராச்சும் தைராய்டு பேஷண்ட்ஸ் இருந்தீங்கன்னா பிரேசில் நட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதில் செலினியம் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இது தைராய்டு ஹார்மோனை ரெகுலேட் பண்ணும். இது ஒரு நட்டுக்கு மேலேயே எடுக்கக்கூடாது. ஒரு வாட்டி உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. இது ட்ரீட்மெண்ட் இல்லை, சப்ளிமெண்ட். எங்கள் அம்மா சரியான பிக் பாஸ் ஃபேனு. இவரோட ரிவ்யூ தான் பார்த்துட்டே இருப்பாங்க. காலையிலேருந்து சமையல் பண்ணிகிட்டே பார்த்துட்ருக்காங்க. இட்லியும் பாசிப்பருப்பு குழம்பும் தான் மார்னிங் டிஃபன். எங்கள் அம்மா அப்பா இந்த வீடியோ பார்த்துட்ருப்பாங்க. உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் த லைஃப் யூ ஹேவ் கிவன் மீ. இந்த வீடியோ எடிட் பண்ணும்போது தான் லைட்டாக ஒன்று ஃபீல் ஆச்சு. நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக எவ்வளோ பண்ணுறாங்கன்றது. எனக்கு ஃபஸ்ட்லாம் இட்லியே பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் இப்போ வந்து திடீர் இட்லி ஃபேன் ஆகிட்டேன் நான். ஏன் பிடிக்குதுன்னா அப்படியே ஸ்வைன்னு உள்ளே போயிடுது. வயசாகிடுச்சுல, அதான். நான் குளித்து ரெடியாக கிளம்பிட்டேன். நான் ரீசெண்டாக இந்த பாடி மிஸ்ட் யூஸ் பண்ணுறேன். ஓகேவாக இருக்குது. நான் விழுந்து சாமி கும்பிட்ற டைப்லாம் கிடையாது. அப்பப்போ கும்பிடுவேன். விளக்கேற்றி சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிட உட்காந்துட்டேன். இதுதான் எங்களோட ரொட்டீன் மார்னிங்கே. இதை விட வேறு எதுவும் பெருசாக மாறவே மாறாது. இதே தான் இருக்கும். ஏன்னா ஃபுட்டு மட்டும்தான் மாறும். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயம் இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு ரசிக்க கற்றுக்கோங்க. ஏன்னா நான் இப்போ அந்த இட்லியை தான் ரசிச்சிட்ருக்கேன். அவ்வளோதான், நான் ஊருக்கு கிளம்புற டைம் வந்துருச்சு. ஒரு டைமும் ஊருக்கு போகிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் என்ன பண்ணுறது, நம்ம வேலையை பார்த்து தானே ஆகணும். என் வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த இன்ஸ்டாகிராமையும் கொஞ்சம் எட்டி பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனலுக்கு வந்து இப்போ டோட்டலாக 20K வியூஸ் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எப்படிப்பட்ட பொண்ணு எப்படி சொல்கிறது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு லாங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.